பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கின்ற செயல்களை உன்னை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் காண்பார்கள். யாத்திராகமம் 34:10 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் இருந்த காலத்திலே 10 வாதைகள் வந்தது. அதிலே ஒரு வாதை கூட அவர்கள் இருந்த கோசேன் பகுதியை அணுகவே இல்லை. எகிப்தியர்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை கண்டார்கள். அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீட்டையும் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எந்த விதமான வாதையும் எந்த விதமான பொல்லாப்பும் அணுகாமல் நேரிடாமல் உங்களை காப்பார். கர்த்தருடைய செய்கைகளை உங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள். கேராரிலே கொடிய பஞ்சம். கேராரை சார்ந்தவர்கள் அங்கே விதை விதைக்கிறார்கள். விளைச்சலை காணவில்லை, 1 மடங்கு கூட பலனை காணவில்லை. ஆனால் கேராரிலே ஈசாக்கு விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலனை காண்கின்றான், அறுவடையை காண்கின்றான். ஈசாக்கை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை கண்டார்கள். அதே போல மற்றவர்கள் செய்தால் நடக்காது, மற்றவர்கள் செய்தால் வாய்க்காது, மற்றவர்கள் செய்தால் பலிக்காது என்கிற நிலைமையில இருக்கின்ற காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது வாய்க்கும், அது நடக்கும், அது பலிக்கும். சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பார்கள். எகிப்தை விட்டு விடுதலையாகி செங்கடலை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஜனங்களை பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருகின்றது. அப்பொழுது கர்த்தர் அக்னிமயமான மேக ஸ்தம்பத்திலே காணப்படுகின்றார். அப்பொழுது பார்வோனின் சேனைகள் கர்த்தர் இவர்கள் சார்பாக யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள். அதே போல உங்களை சுற்றிலும் இருக்கின்ற எதிரிகள் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளி, என் மகனுக்காக நான் இருக்கின்றேன், என் மகளுக்காக யுத்தம் செய்ய நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுவார். அதை கண்டு உங்களை எதிர்க்கின்றவர்கள், எதிரியாக நினைக்கின்றவர்கள் பயப்படுவார்கள். கர்த்தருடைய செய்கையை உங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் நிச்சயம் காண்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கின்றேன், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் இவர்களோடு கூட இருந்து செய்கின்ற செயல்களை இவர்களை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணரத்தக்கதாய் பார்க்கத்தக்கதான கிரியைகளை செய்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.